வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான் தந்திரா. இந்த தந்திரா படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனன்யா நகலா, தனுஷ் ரகுமுத்ரி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் கோபி செட்டி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஒரே காலேஜில் ஒன்றா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் எல்லாம் ஒன்றா போகிறது ஒன்றா வர்றது இந்த மாதிரி தான் வந்துட்டு ஊருக்குள்ளே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்துட்டு யாரோ இவங்களை வந்து கூப்பிட்ற மாதிரியும் அண்ட் இவங்களுக்கு சில ஆத்மா அதாவது பேயெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியற மாதிரியும் மிக முக்கியமா தன்னுடைய ரத்தத்தை யாரோ ஒருத்தங்க வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு குரல் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஹீரோனுக்கு எதுக்காக இந்த சில விஷயங்கள் வந்து நடக்கணும், தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான ஹீரோ கிட்டையுமே இந்த ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்ல தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னாங்களா இல்லையா, அண்ட் ஹீரோனுக்கு எதனால இதெல்லாம் வந்து நடக்கணும், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிளாஷ்பேக் வந்து என்னென்ன, இந்த சில பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஹீரோயின் குணமானாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோனோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. ஏன்னா ஹீரோயின் கேரக்டர் சுத்தி தான் அந்த மொத்த கதையை வந்து நகர மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அனன்யா நகலா அந்த ஒரு கேரக்டரை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி படத்துல வரக்கூடிய ஹீரோ கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவருடைய மாமா கேரக்டர் ஒருத்தர் வருவார் அவராகட்டும், அண்ட் மற்ற சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாரும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல இவங்க மெயினா எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மந்திர தந்திரம் பண்றது, மாந்திரிகம், ஸோ சூனியம் வைக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோடைய திரைக்கதை வந்து அமைச்சிருக்காங்க. படத்துக்கு கம்ப்ளீட் ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான காரணமும் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வந்து ரத்தத்தை வந்து குடிக்கிற மாதிரியும், ஸோ ரத்தத்தை வந்து சாதத்துல பனைஞ்சு சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் லைவா இருக்கிற மாதிரியே வந்து காட்டுவாங்க. பலி கொடுக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இந்த படத்துல வந்து கொஞ்சம் லைவா இருக்கிற மாதிரியே வந்து காட்டுவாங்க. அதனால இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளேயுமே வந்து லைட்டா ஒரு வித பயமோ, என்னடா இது இப்படி இருக்கே, ஒரு மாறி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் உள்ள படங்கள் வந்து அதிகமாக தெலுங்கு சினிமால அதிகமாகவே இருக்கும். பட் இந்த படத்துல கொஞ்சம் ஓவராகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்துடைய திரைக்கதை இவங்க அமைச்ச விதம் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ஹீரோயின் யாரு, அவங்களுடைய பேக் ஸ்டோரி வந்து என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து லிங்க் ஆகும்போது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் இந்த படத்துக்கான அந்த கண்டென்ட் வந்துட்டு மெயினா அந்த சூனியம் வைக்கிறது, ஏவல் வௌவால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை வந்து வாண்டடா ஒரு சில இடங்களை திணிக்கிற மாதிரியான ஃபீல் வந்து ஏற்படதான் செய்யுது. ஸோ அது இருக்குதோ இல்லையோ அது நமக்கு வந்து தெரியாது. பட் இதை நம்பக்கூடிய ஒரு சில கூட்டமும் வந்து ஊருக்குள்ள இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரியான ஆட்களுக்கு தீனி போடுற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துட்டு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த படத்தை வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்கல் ரீதியாகவும் கொண்டு போயிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ அதுவும் அந்த மந்திர தந்திரம் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று கொஞ்சம் சயின்டிஃபிக் ரீதியாகவும் இவங்க கொண்டு போயிருந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்ப தகுந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இதை வந்துட்டு ஒரு கற்பனை கதையாக மட்டும் பார்த்துட்டு கடந்து வர்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்துக்கான அந்த ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் பக்கம் ஓடுது. பட் அதுக்கு உண்டான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க. பட் ஒரு சில இடங்களில் வந்து ஸ்லோவாகவும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து லைட்டாக அங்கங்கே ஏற்படதான் செய்யுது. ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பலி கொடுக்கறது, ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பிளட்டை வந்து லைவாக காட்டக்கூடிய படங்கள், ஸோ இந்த மாதிரி பலி கொடுக்கறது இப்படி இருக்கக்கூடிய படங்களெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படின்னா அவங்க வந்து இந்த படத்தை தாராளமாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.